கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு தான் சொல்லணும். பட் இதை வச்சு நம்மளே ஒரு எண்டிங்கை வந்துட்டு கன்ஃபார்ம் இதான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் போல். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில சீன்லாம் வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு போஸ்டர்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு கார்த்தியும் அருணும் அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டில் வந்து சொல்கிறாங்க எல்லா போஸ்டருக்குமே வந்துட்டு கொடுத்தாச்சு, இன்னும் ஈவினிங்குள்ளே நம்ம கிடச்சிரும், அதுக்கடுத்து அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒட்டுறது மட்டும்தான் பாக்கி, மற்றபடி நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் வந்துட்டு தீபா சக்தி அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. சிஸ்டர் சொல்லுங்கள், உங்களோட ஃபேமிலியை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள், தீபா சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எவ்வளவோ சொல்லியும் கார்த்தி கார்த்தி அப்படின்னே வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க சிஸ்டர் கேட்குறாங்க, என்னாச்சு சக்தி, ஏன் தீபா எதுவுமே பேச மாட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பேர் முணுமுணுத்துட்டே இருக்காங்க கார்த்தி கார்த்தின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கிளியராக வந்துட்டு எதுவுமே ஞாபகம் வரல. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததே வந்துட்டு பெரிய விஷயம், இவங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு எந்திரிச்சிருப்பாங்க நானே வந்துட்டு நினச்சி பார்க்கல, இது வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான், இன்னும் நம்ம தீபா சிஸ்டர் சீக்கிரமே சரி பண்ணிடலாம், அவங்க ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சக்தி சொல்லிட்டு வந்ததுக்கு வந்துட்டு கடவுளே ரொம்ப நன்றி, எப்படியோ தீபா சிஸ்டர் வந்துட்டு இந்த அளவு கொண்டு வந்து விட்டுட்டேன், நான் வந்துட்டு இதுக்கு மேலேயும் எப்படியாவது கார்த்திக் சாரை தேடி கண்டுபிடிச்சி இவங்களை கண்டிப்பாக ஒப்படைச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபாவை பார்த்த மணிக்கே இருக்க தீபா வந்துட்டு கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வெம்மா சிஸ்டர்லாம் அந்த இடத்துக்கு குழந்தைங்களாம் வர வச்சிடுறாங்க. அப்போ பின்னாடி தலைவாண்டிலாம் வச்சு தீபாவை தள்ளி உட்கார வைக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி தீபா சிஸ்டர் வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கண்ணை முழிச்சு வந்து எங்களுக்காக ரொம்ப பாட்டு பாடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக உங்களுக்காக அவங்க பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்ல, எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொல்லாமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா குழந்தைங்க அந்த பாடினதுக்கு அப்புறம் தானே தீபா வந்துட்டு முழிச்சாங்க, அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு சந்தோஷமாகி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் எல்லாமே அடித்து கொண்டு வந்து வச்சிடுறாங்க. வச்சதுமே இந்த திக்கை வந்துட்டு அருண் சொல்கிறாங்க, இனிமேல் இதை வந்துட்டு ஒட்டுறது தான் நம்ம வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கார்த்தி உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கால் பண்ணி நானும் எனக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்குலாம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கால் பண்ண ஒவ்வொரு ஆளும் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது முடியாது வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னொரு ஆள் கால் பண்ணால் அவர் அப்படி எதை சொல்கிறாங்க, இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிட்டாங்க, திடீர்னு இப்படி ஒரு வேலை கொடுத்தா அதை பண்ண முடியாது, வேற ஆள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன கார்த்தி இது நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ எப்படி வந்துட்டு இவ்வளோ போஸ்டரே வந்துட்டு ஒட்டுறது, இவ்வளோ நோட்டீஸை எப்படி கொடுக்குறது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வீட்டில் எல்லாம் குழம்பிட்டு இருக்காங்க. இரு நான் என் சைடு நான் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, எங்கிட்ட வந்துட்டு தீபாவோட அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் யார் எந்த ஒரு கஷ்டமும் பட வேணாம், என் மகளுக்காக விடிய விடிய ஆனாலும் அத்தனை போஸ்டரை நானே ஓட்டுறேன், என் மக தீபா அங்கே வந்து பாடுவா, அதுக்காக இந்த போஸ்டரை நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கா வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீங்களே பாவம் விட முடியாதவங்க, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, வயசானவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி மைதிலி வந்துட்டுமே சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன், என் பொண்ணு பத்திரமா வரணும், அதுக்காக இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் தீபாவோட அப்பா வந்துட்டு பேனர் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த சீன் வந்துட்டு எனக்கு உண்மையாக ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்கள்ல அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு இதை பார்த்து வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆச்சு. தீபாவோட பேனர்லாம் வந்துட்டு அவங்க அப்பா ஒட்டிக்கிட்டே வந்துட்டு தீபா ஃபேஸை பார்த்துட்டு வந்துட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறாரு, தீபா நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் பத்திரமா திரும்பி வந்து இந்த சபாவில் வந்துட்டு நீ பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு நினைக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. அபிராமி சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா தெரியுது கண்டிப்பாக தீபா வந்து பாடுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவ்வளோ தூரம் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க, தீபா வல்லாட்டி என் உயிரை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால தீபா வர்றதான் சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.